மைக்ரோ கிரீன்ஸோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. அந்த ரேட்டாலேயே எல்லாருமே வாங்கி சாப்பிட முடியல. இதில் நியூட்ரிஷன் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வளர்ந்த கீரையை விட 40 மடங்கு இதில் சத்து அதிகமாக இருக்குது. இது வந்து 120 வகை விதைகள் வந்து நான் இது வரைக்கும் வளர்த்துருக்கேன். இதில் வந்து விதை தேர்ந்தெடுக்கிறது, விதை கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணாவே இந்த க்ரோயிங் கிட்ட இதுமாரி ஒரு 3 இருக்கும். இது வந்து நம்ம அவங்கவுங்க வீட்லேயுமே வச்சு வளர்த்தாவே அவங்களுக்கு தேவையான ஒரு மருந்து இல்லாத கீரை, நல்லா நியூட்ரிஷனான கீரையை அவங்களால எடுத்துக்க முடியும். பசுமை காஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் பண்ருட்டியிலேருந்து சாமுண்டீஸ்வரி பேசுகிறேன். மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நான் வீட்டு தேவைக்காக 13 வருஷமாக வளர்த்துட்ருக்கேன். பிஸ்னஸாக வந்து 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னா முளைக்கட்டின தானியங்களோட அடுத்த நிலையில் வளர்கிற கீரை. மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நான் எதுக்காக வளர்த்தேன் அப்படின்னா, என்னோடய பொண்ணு வந்து வெயிட் வந்து 1.25 கிலோ தான் பிறந்தாங்க, 7 மாதத்து குழந்தையா. அவங்களுக்கு வந்து 6 மாதத்துலேருந்து வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து இணை உணவு அதுமாதிரி கொடுக்க சொன்னாங்க. அப்போ வந்து கீரை வந்து சூப்பு அதுமாதிரி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நான் வீட்டிலேயே வந்து சரி ஊரில் வந்து எல்லாம் மருந்து போட்ட கீரையாக இருக்குது, அதனால் நம்மளே வீட்டில் ஜாடியில் அதுமாதிரி வளர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கீரை வளர்த்து கொடுத்துட்டு இருந்தேன். அதில் வந்து எந்த கீரை வந்து சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம தேடலான்னு நான் தேடி கூகுளில் அதுமாதிரி சர்ச் பண்ணுறப்ப மைக்ரோ கிரீன்ஸோட ஸ்டேஜில் சாப்பிட்டா எல்லா கீரையுமே சத்து அதிகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் வீட்டிலே வந்து மூங்கிலோட மரத்தில், தென்னை மரத்தோட வேஸ்ட்டு மரத்தில், கொட்டாஞ்சில் அதுமாரி நான் வளர்த்து அதை கட் பண்ணி அவங்களுக்கு 6 மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பித்தேன். 4 வருஷம் அதுமாரி தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து நான் அதை விட்டுட்டு நான் படிச்சுட்டு அதுமாரி இருந்தேன். அப்புறமா பாப்பாவுக்கு 11 வயசு ஆகிறப்ப நான் வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப தான் என்னோடய பொண்ணு வந்து இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணாங்கம்மா, மைக்ரோ கிரீன்ஸோட அவேர்னஸ் வந்து இன்னும் இல்லாமல் இருக்குது, அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் சொல்லி கொடுங்க, இன்னும் நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு சின்னதாக வந்து ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அப்படி தான் இதை ஆரம்பித்தேன். வீட்டில் ஆரம்பித்து நான் பாண்டிச்சேரியில் போய் சேல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்லேயும் அப்புறம் ஹெல்ப் பண்ணாமல் எல்லா ஹெல்ப்புமே கிடச்சிது எனக்கு. இது ஷெட்டு போடுறதுக்கு, ட்ரே வாங்குறதுக்கு எல்லாமே 1 வருஷம் ஃபுல்லாகவே நான் கற்றுக்கிட்டு தான் இருந்தேன். மண்ணில் ஃபஸ்ட்டு வளர்த்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா EDI பெரிய குளத்தில் வந்து நான் இன்குபேட் ஆகியிருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது மண்ணில் வளர்க்குறது அதுமாரி வளர்க்கக்கூடாது, மைக்ரோ கிரீன்ஸ்லாம் வந்து கோகோ பித்தில் அதுமாதிரி தான் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க கிளாஸில். அதுக்கப்புறம் நெல் ட்ரே எல்லாத்துலேயுமே நான் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம வந்து மேலேருந்து தண்ணி கொடுத்தோன்னா வந்து இதில் நிறைய பிரச்சனை வருது நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்ப. அதனால் பாட்டமில் வந்து தண்ணி கொடுக்கணும்னு நாங்களே ஒரு ட்ரே ஒன்று ஐடியா பண்ணிவிட்டு அதில் வந்து கீழே இருந்து தண்ணி கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். பண்ணோடனே இதில் வந்து நல்லா நான் வளர்க்குறதுக்கு ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன் 1 வருஷத்தில். அதுக்கப்புறமா வந்து நான் 1 வருஷம் நல்லா கற்றுக்கிட்டோடனே வந்து EDI பெரியகுளம் வசந்தன் சார் வந்து எனக்கு CEO சார் இருக்காங்க, அவர் தான் எனக்கு மென்டாராக இருக்கார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, இது வந்து நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டு வந்து நம்ம ஒரு 100 பேரை உருவாக்கணும். ஏன்னா எங்களுக்கு சப்ளை பண்ணுறது தான், எங்களுக்கு இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது எல்லா இடத்துலையுமே. இது ஒரு நாள் தான் இருக்கும் ஷெல்ஃப் லைஃப். இதுக்கு நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுருந்தோன்னா, ஃப்ரிட்ஜில் அது மாதிரி வச்சோன்னா நம்ம 5 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம். அதனால் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காகவே நம்ம அந்தந்த ஊரில் விளைய வச்சு எல்லா ஊர்லேயும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு 100 பேரை நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ பெரியகுளம் ஹார்டிகல்ச்சர் காலேஜ்லேயும் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி மற்ற காலேஜ் ஸ்கூலில் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அப்புறம் வந்து எல்லாருக்குமே இங்கே ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், திருவதிகையிலே கொடுக்குறோம். ஆன்லைன் ட்ரைனிங், ஆஃப்லைன் ட்ரைனிங் 2மே கொடுக்குறோம். உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாங்கள் எல்லாரையும் வளர்க்க வைக்கிறோம். இது வந்து 1 கிலோ வந்து இப்போ நம்ம வந்து 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணலாம். 5000 ரூபாய் வரைக்குமே க்ரீன்ஸ் இருக்குது. ஒரு சீடுக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறும். அதுக்கப்புறம் வேலை இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறும். இப்போ எப்படி இதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, மைக்ரோ கிரீன்ஸோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. அந்த ரேட்டாலேயே எல்லாருமே வாங்கி சாப்பிட முடியல. இதில் நியூட்ரிஷன் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வளர்ந்த கீரையை விட 40 மடங்கு இதில் சத்து அதிகமாக இருக்குது. மைக்ரோ கிரீன்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 5000, 7000, 8000 வரைக்குமே 1 கிலோ க்ரீன்ஸ் அது மாதிரி விற்கிது. இதை வந்து எனக்கு வந்து எல்லாருக்குமே போய் சேர்கிற மாதிரி நம்ம ரேட் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. இதுக்காக வந்து நாங்கள் எவ்வளோ வந்து செலவு கம்மி பண்ணி இதை வளர்த்து கொடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் ஒன்றா ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து எங்களால் வந்து 1 கிலோ வந்து 700 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். இதை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்குறதே வந்து ஒரு 500 ரூபாய்க்கு அப்படி எடுத்துகிட்டு போயிடணும்.
ஒரு 100 கிராம் வந்து 50 ரூபாய்க்கு நம்ம கொடுத்தோன்னா எல்லாராலையுமே வாங்கி சாப்பிட முடியும். இந்த ரேட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. இப்போ நாங்கள் ஒன்று ஒன்றா அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து எது வந்து செலவு அதிகமாகுது அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் பேக்கிங்க்கு தான் இது செலவாகுது. ஏன்னா இது க்ரீன்ஸ் வந்து ஒரு நாள்லேயே கெட்டுறது அப்படின்றதால நம்ம ஐஸ் ஜெல் பேக்கு, தர்மகோல் பாக்ஸ் அப்படிலாம் வந்து நம்ம பேக்கிங் பண்ணுறதால அந்த செலவாகுது. அது குறைக்கணும்னா அந்தந்த ஊர்லேயே வளர்த்து அந்தந்த ஊரில் மைக்ரோகிரீன்ஸ் வந்து சாப்பிடணும். இதோட தேவை வந்து இன்னும் வந்து நமக்கு இப்போ அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. இப்போயே எங்களால் வந்து சப்ளை பண்ண முடியல. இப்போ வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வந்து நம்ம ஆர்டர் எடுத்து நம்ம மைக்ரோகிரீன்ஸ் வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கொடுக்கலன்னா மற்றவங்க யார்கிட்டையும் நாங்கள் போய் வாங்க முடியாது. அதுதான் இதில் வந்து ட்ராபேக்காக சொல்கிறாங்களே. அதுக்காக தான் வந்து நம்ம நிறைய பேர் வந்து இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும். பண்ணி எப்படின்னா எல்லோரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, இப்போ என்கிட்ட இல்லைனாலும் மற்றவங்ககிட்டையும் நம்ம ஆர்டர் எடுத்து கொடுக்கலாம், நம்ம வாங்கலாம். அப்படின்னா வந்து ஆர்டர்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சப்ளை செயின் வந்து இதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை வந்து சரி பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இதை ரொம்ப சக்ஸஸாக பண்ண முடியும். இப்போயுமே நாங்கள் வந்து ட்ரெயினில், பஸ்ஸில் எல்லாமே கொடுத்து அனுப்பிட்டு தான் இருக்கோம். இந்தியா ஃபுல்லாகவே நாங்கள் கொடுக்குறோம். ஒரு 2 நாள் வரைக்கும் கெடாத அளவுக்கு பேக்கிங் பண்ணி நம்மளால் அனுப்ப முடியும். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 நாள் வச்சு சேல் பண்ணலாம். இது வந்து எப்படிலாம் பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னா ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ண முடியும். இது எல்லாருமே வளர்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. எப்படி இது சேல் பண்ணுறது, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, வளர்த்துருவோம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வளர்க்குறதும் கஷ்டம்தான், விற்கிறதும். நம்ம வந்து இதை வந்து ரொம்ப ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு நாளும் நம்ம பார்த்துக்கணும். ஊற வைக்கிறதுலேருந்து, முளைக்க வைக்கிறதுலேருந்து, அதை கட் பண்ணி பேக்கிங் பண்ணி அவங்க அனுப்புகிற வரைக்குமே நம்ம 7 நாளுமே இதை ஃபுல்லாகவே பார்த்துக்கணும். இதை வந்து மார்க்கெட்டிங்கும் எடுத்து பண்ணலாம். இதை வந்து சேல்ஸ் பண்ணுறது, வளர்க்குறத விட வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு இன்கம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் அவங்க வந்து ஒரு மார்க்கெட் பேஸ் வந்து செட் பண்ணணும். டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாரையுமே பார்த்து நம்ம வந்து இப்போ ஒரு யோகா ஸ்கூலில், ஜிம்மில் அது மாதிரிலாம் நம்ம போய் பேசி ஆர்டர் எடுக்கலாம். இது பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஒரு 2 மணி நேரம் நம்ம வேலை செஞ்சாவே போதும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க வந்து நம்ம வீட்டில் இருப்போம், எங்களால் வந்து எங்கேயும் போக முடியாது வெளியில் அப்படின்றப்ப இவங்க வந்து வளர்த்து கொடுக்கலாம். ஒரு 2 பேர் வந்து மார்க்கெட்டிங்காக நம்ம ரெடி பண்ணலாம். நாங்கள் வளர்த்து கொடுத்துறோம், நீங்கள் விற்று கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமாக இருந்து அவங்க செஞ்சாங்கன்னா நல்லா சக்ஸஸாக பண்ண முடியும். இதையே வந்து ஒருத்தவங்களே வந்து வளர்த்து மார்க்கெட்டிங் பண்ணி எல்லாமே பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே ஒரு டீம் செட் பண்ணிட்டாங்கன்னா, நான் வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறேன், நீங்கள் மார்க்கெட்டிங் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே வேலையை பிரிச்சுக்கிட்டோன்னா இது ஈஸியாக பண்ண முடியும். இதில் வந்து கோதுமை புல்லோட ஜூஸ்லலாம் வந்து ரொம்ப நியூட்ரிஷன் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஒரு 5 நாள் எடுத்தாவே அவங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே அதிகமாக இருக்குது. விட்டமின்ஸ், மினரல்ஸு, ப்ரோட்டீன் எல்லாமே அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம இது கிராம் கணக்கில் எடுத்துக்கிட்டாவே போதும். இது ஒரு 5 வயசு குழந்தையிலேருந்தே நம்ம ரெகுலராக கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு 2 கிராம் அப்படி கூட எடுத்துக்கலாம் குழந்தைங்களாம். பெரியவங்க வந்து ஒரு 25 கிராம் அதுமாரி ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இதில் வந்து ஃபைபர் வந்து ஈஸியாக கரையிற ஃபைபர் இருக்கிறதால பிளட்டில் வந்து சுகர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வீட்டிலே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து 120 வகையான விதைகள் வந்து நான் இது வரைக்கும் வளர்த்துருக்கேன். இதில் வந்து விதை தேர்ந்தெடுக்கிறது, விதை கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லா ஊர்லேயுமே எல்லா விதையும் இருக்காது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு 30 வகையான விதை வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இதில் வந்து இந்தியா ஃபுல்லாக நாங்கள் வந்து விதை வந்து ஒரு 20 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணுறோம். கேரட்டு, பீட்ரூட்டு, காலிஃப்ளவர் இருக்குது, ப்ரொக்கோலி இருக்குது, கருஞ்சீரகம், ஓமம், இந்த மாதிரி வந்து நிறைய காய்கறிகளோட விதை, மூலிகையோட விதை, எண்ணெய் வித்துக்களோட விதை, சூரியகாந்தி, கடுகு அது மாதிரிலாம் இருக்குது. ஒரு ஊர்லேயும் நாங்கள் வந்து எப்படின்னா மருந்து போடாமல் சீடு ட்ரீட்மெண்ட் பண்ணாத விதையாக விவசாயிகள்கிட்ட வந்து நேரடியாக கலெக்ட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஊர் கிளைமேட்டில் எல்லாமே வரும் அப்படின்றது. நம்ம ஊருக்கு வந்து எப்படின்னா இப்போ ப்ரொக்கோலி இங்கே வந்து எப்படி விளையும், கோதுமை எப்படி விளையும் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து வளர்ந்து நமக்கு காய், பூ அப்படி எதுவும் நமக்கு தரப்போகிறதில்ல. நம்ம வந்து இது 7 நாளில் வளர்கிற கீரை அப்படின்றதால இப்போ இந்த ட்ரே ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுவே அதுக்கு தேவையான கிளைமேட்டை கொடுத்துரும். நாங்கள் கீழே வந்து தண்ணி கொடுத்துருக்கோம், கோகோ பிட்டோட ஈரம், அதுக்கப்புறம் மூடி வச்சு வளர்க்குறது, அது மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறதால அதுக்கான டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இது வந்து நம்ம எப்படி சக்ஸஸாக பிஸ்னஸாக பண்ணணும், நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணலாம்னா வெளிச்சம் இருந்தாவே போதும். ஒரு ஜன்னல் வெளிச்சத்தில் அது மாதிரி வளர்த்துற முடியும். இது மாதிரி பால்கனி அது மாதிரிலாம் இருந்தால் வளர்த்துற முடியும். இதுவே பிஸ்னஸாக இருந்தால் நம்ம வந்து அவுட்டோரில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பாலிஹவுஸ்லாம் செட் பண்ணி அப்படி தான் வளர்க்க முடியும். இன்டோரில் வந்து லைட்லாம் செட் பண்ணி வளர்க்கணும். பால்கனியில் வந்து அதுக்கான சுச்சுவேஷன் நம்ம உருவாக்கி நம்ம வளர்க்கணும். இது வந்து ஒரு ஷெட்டு இருந்தால் போதும். ஒரு 20 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாவே நம்மளால் வந்து
வளர்க்க முடியும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து அதிகமாக தான் சார் ஆகும். இதுக்கு வந்து 1,50,000 லட்ச இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் 20 ஸ்கொயர் ஃபீட்டில் வளர்க்குறதுக்கு. இந்த 1,50,000 லட்ச நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 20,000 25,000 வரைக்கும் நம்மளால் இன்கம் எடுக்க முடியும். இதையே நீங்கள் வேல்யூ ஆடடாக மாற்றி, அதாவது ஃபுட்டாக மாற்றி ஒரு சேலட், சூப்பு, ஸ்மூத்தி அது மாதிரி நீங்கள் செஞ்சு விற்றீங்கன்னா உங்களுக்கு 50,000 வரைக்குமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்கம் எடுக்க முடியும். இதில் வந்து நிறைய வந்து பிஸ்னஸ்க்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம சீட் சேல் பண்ணலாம், க்ரோயிங் கிட்டு சேல் பண்ணலாம், அப்புறம் வந்து இது க்ரீன்ஸாகவும் சேல் பண்ணலாம். இதில் வேல்யூ ஆடடும் இன்னும் மாற்றலாம். இன்னும் ட்ரை பண்ணி பவுடராக பண்ணி இப்போ நாங்களே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பவுடராக மாற்றி நிறைய வேல்யூ ஆடட் வந்து இதில் பண்ண முடியும். இப்போ நாங்கள் வந்து க்ரோயிங் கிட்ட இந்த இப்போ மைக்ரோ க்ரீன்ஸ்க்கான எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து வந்து நாங்கள் இப்போ க்ரோயிங் கிட் வந்து சேல் பண்ணுறோம், சீடு சேல் பண்ணுறோம். இது ஷெட்டு எல்லாமே நாங்கள் போட்டு கொடுக்குறது அது மாதிரியும் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஃபுல்லாக வளர்க்குறதுக்கான கிளாஸ் எடுக்கிறோம். மைக்ரோ க்ரீன்ஸ் வந்து வளர்க்குறது, இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸு, அப்புறம் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, பேக்கிங் எப்படி பண்ணுறது, ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இந்த கிளாஸில் எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் சொல்வோம். இது இல்லாமல் நாங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸும் இப்போ கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து நாங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வரணும், நாங்கள் வீட்டிலே தான் வீட்டில் இருந்து தான் எங்களால் பண்ண முடியும், வெளியில் வர முடியாது அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு 1,50,000 லட்ச அப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான செட்டப் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து நாங்கள் க்ரீன்ஸும் வாங்கி சேல் பண்ணுறோம். இப்போ வந்து நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் வந்து கொடுத்துருக்கோம். சிதம்பரம், தஞ்சாவூர் கொடுத்துருக்கோம். இது எப்படின்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்காக இது நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அவங்களால வந்து க்ரீன்ஸ் வந்து எங்களால் வளர்த்து கொடுத்துட முடியும், என்னால் ஆனால் சேல் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்காக இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து அவங்க வந்து 2 லட்ச இன்வெஸ்ட் பண்ணணும். இது வந்து நாங்களே அவங்க வளர்த்து அவங்க கட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நாங்களே சேல் பண்ணி கொடுப்போம். இது மூலயமா அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து 15,000லேருந்து 20,000 வரைக்கும் அவங்களுக்கு மந்த்லி இன்கமாக கிடைக்கும். அவங்க வந்து வளர்த்து கட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும், நாங்கள் சேல் பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு. இது மாதிரி வந்து ஃபுல் டைமாக இதையே பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்க வந்து 2ஆக கூட எடுத்துக்கலாம். இதேமாரி இப்போ வந்து 4 லட்ச இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 30,000லேருந்து 40,000 வரைக்கும் இன்கம் கிடைக்கும். இப்போ நாங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்கூல்ஸில் அது மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம். யோகா ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம், இதை எப்படி ஃபுட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. காலேஜில் வந்து ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு, மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லாருமே எடுக்கிறோம். யூனிவர்சிட்டியிலலாம் கிளாஸ் எடுக்கிறோம். அவங்களுக்கு வந்து எப்படின்னா இப்போ அக்ரி காலேஜாகவே இருக்கும், ஆனால் அவங்க எல்லாருமே பிஹெச்டி, டாக்டரேட் அதில் முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்ம அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே எனக்கு வந்து திரும்பவும் இன்குபேஷன் சென்டரில் தான் அவங்க தான் வந்து சார் தான் வந்து நீங்கள் வந்து கிளாஸ் எடுங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி என்னை எடுக்க சொன்னார். இப்போ நாங்கள் அவங்களுக்குலாம் எடுக்கிறோம். எங்கள் அப்பாவோட ஆசை வந்து என்னென்னா, நான் வந்து விவசாயத்துக்கு அது மாதிரி வரக்கூடாது அப்படின்னு, நான் வந்து ஒரு டீச்சராக ஆகணும் அப்படின்னு தான் நினச்சார். நான் எஜுகேஷனில் தான் என் ஃபீல் பண்ணேன். வந்து அவருக்கு கொஞ்சம் என் மேலே கோவம், நான் வந்து வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எனக்கு பிடிச்சதையும் நான் செஞ்சுட்டேன், எங்கள் அப்பாவோட ஆசையும் நிறைவேற்றிருக்கேன். இப்போ நான் வந்து வேலைக்கு போயிருந்தால் ஒரு காலேஜுக்கு அது மாதிரி தான் போயிருந்திருப்பேன். இப்போ வந்து நாங்கள் நிறைய காலேஜ், ஸ்கூல் எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதனால் எங்கள் அப்பாவோட ஆசையை நான் இது மூலயமா நிறைவேற்றிட்டேன். எனக்கு பிடிச்சதாகவும் நான் செய்கிறேன். அதனால என்னால் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய முடியுது. இதுக்காக நிறைய நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன், மார்க்கெட்டிங் எடுக்கிறதுக்கு, இதை பற்றி சொல்லி கொடுக்குறதுக்கு எல்லாமே. இந்தியா ஃபுல்லாக வந்து எனக்கு ஒரு 100 பேர் வந்து மைக்ரோ க்ரீன்ஸ் வளர்க்குறதுக்குன்னு உருவாக்கணும்னு எனக்கு ஆசை. இந்த 2025க்குள்ளே வந்து ஒரு 100 பேரை மைக்ரோ க்ரீன்ஸ் வளர்க்குறதுக்குன்னு உருவாக்கணும். ஒரு 200-300 பேரை வந்து இது சேல் பண்ணுறதுக்காக உருவாக்கணும். இதுதான் என்னோடய ஆசை. எதுக்காக அப்படின்னா வந்து என்னோடய குழந்தைக்காக தான் இதை ஆரம்பித்தேன். அவள் எப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே அப்படி தான், நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே மாற்றிக்கிறோம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே நம்ம குழந்தைக்காக நம்ம மாற்றிக்கிறோம். அடிப்படையிலேருந்தே நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக நம்ம கொடுத்தோன்னா நம்ம ஆரோக்கியமான ஒரு குழந்தை, சமுதாயம் எல்லாத்தையுமே நம்ம உருவாக்க முடியும். இப்போ வந்து டெய்லி ஒரு புது விதமான நோய்கள்லாம் வருது. நம்ம எவ்வளோ தான் பார்த்து சாப்பிட்டாலுமே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ கொஞ்சம் வெளியிலேருந்து நம்ம எடுத்துக்கிறதா இருந்தாலும் இதை வந்து அவங்கவுங்க வீட்டிலையே வளர்த்து சாப்பிட்லாம். கொஞ்சம் டைம் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணாவே இந்த க்ரோயிங் கிட்ட இதுமாரி ஒரு 3 இருக்கும். இது வந்து நம்ம அவங்கவுங்க வீட்லேயுமே வச்சு வளர்த்தாவே அவங்களுக்கு தேவையான ஒரு மருந்து இல்லாத கீரை, நல்லா நியூட்ரிஷனான கீரையை அவங்களால எடுத்துக்க முடியும். இதை வந்து குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். ஒரு கொட்டாஞ்சில், பிளாஸ்டிக் வேஸ்ட்டு எதில் வேணால் அவங்களால வளர்க்க முடியும். இது இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. மைக்ரோ க்ரீன்ஸ் வந்து சும்மா விதை போட்டு தண்ணி ஊற்றினாவே வந்துடும் வீட்டுக்கு.
அவங்க வந்து ஒரு குழந்தையும் இதை வளர்த்து சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் வீட்டில் லீவில் இருக்கிறப்ப. அவங்களோட டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து இந்த மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்குறது வந்து சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லிக் கொடுத்தோன்னா அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வளர்த்து கொடுத்தா கூட நமக்கு தேவையான கீரை வந்து கிடச்சிரும். ஒரு நோய் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து சுகரு, கேன்சர் அது மாதிரி வந்திருக்கு. அதனால வந்து இதை நான் ரொம்ப எல்லாருக்கும் சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.